தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடிகள் வரலாறு. தமிழர்கள்தான் உலகின் முதல் குடி. உலகின் பிற மக்கள் அனைவரின் மூலமும் தமிழிலிருந்தே கிளைத்தவை. குடிகளில்தான் தமிழர்களின் வரலாறே பொதிந்துள்ளது. ஐந்திணை வாழ்க்கையை மேற்கொண்ட தமிழ் குடிகள் முதலில் தாங்கள் வாழ்ந்த நிலத்தின் பெயரால் தங்களை அழைத்து கொண்டனர். பின் தாங்கள் செய்த தொழில், வரலாற்றுச் சம்பவங்கள் போன்றவற்றின் அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டனர். தமிழ்ச் சாதிகள் அனைத்தும் தமிழரின் வரலாற்றை தக்க வைத்துள்ளது என்பதை அந்த சாதிகளின் பெயர்களை சான்றாக திகழ்கிறது. மேலும் தமிழ் சொற்கள் வரலாறு பேசுவதால் அதனோடு இணைந்து, அதாவது தமிழோடு இணைந்து தமிழ் குடிகளின் வரலாற்றை சுருக்கமாக காண்போம். தமிழரின் ஐந்திணை வாழ்க்கையில் குறிஞ்சி முதலில் வருவதால் குறிஞ்சி குடிகளை குறித்து முதலில் காண்போம். குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த பகுதிகள் என்பதை நாம் அறிவோம். ஆதியில் மனித இனம் மிக குறைவு என்பதால் அவன் தரையில் உருவாகியிருந்தாலும் தரையில் வாழ்வதை விட மலைகளிலேயே அதிகம் வாழத் தொடங்கினான். காரணம், மலையில்தான் இயற்கையான குகைகளும் மிருகங்களிடமிருந்து தற்காத்து கொள்ளவும் முடியும். மலைத்தொடர்கள் வரி வரியாய் காட்சியளிப்பதால் மலைத்தொடர்களுக்கு வரை, வார் போன்ற பெயர்கள் உண்டு. அந்த வரை என்னும் மலைத்தொடரில் வாழ்ந்த மக்கள் தங்களை வரையர் என்றழைத்து நாளடைவில் அது பறையர் என்றானது. இது குறிஞ்சி திணைக்கான பொது பெயராக இருந்தது. பறையராகிய சிவன் இசைக்கருவியை கண்டதால்தான் அதற்கு பறையிசை என்ற பெயரே வந்தது. மலைத்தொடரை குறித்த வார் என்ற சொல் நீளமானவற்றை குறிக்கும் பொதுவான சொல்லாகவும் உருப்பெற்றது. சான்றாக, நீண்ட 7 நாட்களை குறிக்கும் சொல்லுக்கு வார் என்ற பொருளில் வாரம் என்று பெயர். அதேபோல பல எழுத்துக்களை கொண்டு நீளமாக சேர்த்து எழுதப்படும் சொல்லுக்கு வார் என்ற பொருளில் வார்த்தை என்று பெயர் வந்தது. வார் என்றால் நீண்ட என்று பொருள். தை என்றால் தைத்தல், அதாவது சேர்த்தல் என்று பொருள். ஆக வார்த்தை என்றால் எழுத்துக்களை இணைத்தல் என்று பொருள். இந்த சொல் ஆதி தமிழ் சொல்தான் என்பதை தமிழ்மொழி எப்படி தக்க வைத்துள்ளது பார்த்தீர்களா? இந்த பறையர்களில் ஒரு பிரிவினர் கல்வி பயின்று அக்கல்வியை போதித்து சித்தர்களைப் போல் மக்களை வழிநடத்தினர். அவர்கள்தான் குறவர் குடி. குயில் வெளியிடும் கூ என்ற சத்தத்திலிருந்தே கூவு என்ற சொல்லும் அதிலிருந்தே கூறு என்ற சொல்லும் தோன்றியது. கூறு என்ற சொல் பேசு, போதி என்று பொருள். வேதங்களை கூறியதாலேயே சிவனால் கூறு, குரு போன்ற சொற்கள் உருவானது. குரு என்பது குருவர் என்றாகி குறவர் என்றானது. இந்த குறவர்களைத்தான் மகாபாரதத்தில் கௌரவர்கள் என்றனர் வந்தேரி யூத பிராமணர்கள். அதே மலைக்குடிகளில் மற்றொரு பிரிவினர் உணவுக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் தமிழ் தேசிய இனத்தின் சின்னமான பனைமரத்தில் ஏறினர். அவர்கள்தான் சாணார் என்ற குடி. பனைமரம் நேராக வளர்ந்து நிற்கும். அதன் உச்சிப்பகுதி தென்னையைப் போல் விரிந்திருக்காமல் சிறிதாகவும் குறுகலாகவும் இருக்கும். தொலைவிலிருந்து அந்த பனைமரத்தை பார்த்தால் அது ஆண் உறுப்பு போன்று காட்சி தரும். அதனால் பனைக்கு ஆதியில் ஆண் என்ற பெயருண்டு. அதனாலேயே பனையை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த இம்மக்கள் ஆணார் என்றழைக்கப்பட்டு அது காலப்போக்கில் சாணார் என்று மருவியது. ஆக பனைமரம் ஏறுவது மற்றும் சாணார் என்ற சொல் இழிவானதல்ல. இது தமிழரின் வரலாற்றையும் வாழ்க்கை முறையையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அங்கமாகும். ஆதிகால தமிழ் சொற்கள் அனைத்தும் இழிவுபடுத்த உருவாக்கப்பட்டதல்ல. அது இன்றைய காலகட்டத்தில் நம்மை ஒடுக்க மற்றும் வீழ்த்துவதற்காக மாற்றப்பட்டது. இழிவாக பார்க்கும் குணமும் தமிழனது குணம் அல்ல, அது யூதனின் குணம். அது அவன் உருவாக்கிய சுவடிகளை படித்தாலே விளங்கும். மலை மக்களான சாணார்களில் ஒரு பிரிவினர்தான் நாட்டை ஆண்ட நாடார்கள். முதல் அரசாங்கம் தோன்றிய இடமும் மலைதான். நாம் அறிந்த முதல் அரசன் என்பதும் ஆதிநாதனாகிய சிவன்தான். நாடு என்ற சொல் உருவான இடமும் மலைதான். நாட்டப்பட்ட கற்களை கொண்டு எல்லைகள் வகுக்கப்பட்டதால் அது நாடு எனப்பட்டது. அந்த நாட்டை ஆண்டவர்கள்தான் நாடார்கள். பறையர்களில் ஒரு பிரிவினர்தான் சாம்பவ பறையர்கள். மலை மக்கள் வேட்டையாடி வாழ்ந்ததால் ஆதியில் இவர்கள் வேட்டையாடுவதற்கு தேவையான அம்புகள் செய்வதையே தொழிலாக கொண்டிருந்ததால் அம்பு, சம்பு, சாம்பு, சாம்பவர் என்ற சாம்பவ குடிகளாயின. இவர்களைத்தான் ஜாம்பவான் என்று கரடியாக இராமாயணத்தில் கதை கட்டினான் வந்தேரி யூத பிராமணன். இதேபோல வன்னியர்களில் படையாட்சி என்ற பிரிவினரில் போருக்கு தேவையான அம்புகளை செய்தவர்கள் சாம்பவ வன்னியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சாம்பவ பறையர்கள் மற்றும் சாம்பவ வன்னியர்கள் ஆகிய இரு தமிழ்குடிகளும் அன்பு செய்வதையே தொழிலாக கொண்டிருந்தனர். மறவர்
மரம் என்ற சொல் வேட்டையாடி வாழ்ந்த மலை மக்களின் பண்பை கொண்டு உருவான சொல்லாகவே இருக்க வேண்டும். வார் என்றால் மலைத்தொடர், என்பதற்கு அழகு அல்லது பண்பு என்று பெயர். ஆக மலை மக்களின் ஒழுகலாறு என்பது உணவுக்காக வேட்டையாடுவதுதான், அதாவது கொல்லும் தொழில். கொல்லும் தொழிலை செய்பவன் மறவன், அதன் பன்மைதான் மறவர் என்பது. மலை மக்களை கொண்டே மறவர் என்ற பெயர் உருவாகி இருந்தாலும் பொதுவாக கொல்லும் தொழிலில் ஈடுபடும் எவருக்கும் மறவர் என்றே பெயர். போர்களில் கூட வீரர்கள் எதிரிகளை கொள்கின்றனர். எனவே தரையில் வாழ்பவராக இருந்தாலும் அக்காலத்தில் போர்த்தொழிலில் ஈடுபட்டவர்களும் மறவர்களே. ஆக மலை மக்களும் போர்த்தொழில் செய்தவர்களும் மறவர்களே. அதே போல பரம்பு மலையில் வசித்த பொதுக்குடியான பறையர்குடி மக்களில் சிலர் மலையை விட்டு கீழிறங்கி வந்து விவசாயம் மேற்கொண்டு உடல் கருத்து போனதால் அவர்கள் பரம்புமலை கள்ளர்கள், அதாவது கருப்பர்கள் என்று அழைக்கப்பட்டு அது காலப்போக்கில் பிறன்மலை கள்ளர் என்றாகி தற்பொழுது பிறமலை கள்ளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பார்க்கவக்குலம், வார் கூட்டல் கோவன் கூட்டல் குலம், வார்கோவக்குலம், பார்க்கோவக்குலம், பார்க்கவக்குலம். வார் என்றால் மலைத்தொடர் என்று பொருள், கோவன் என்றால் அரசன் என்று பொருள், வார்கோவன் என்றால் மலையரசன் என்று பொருள். தமிழக பகுதிகளில் உள்ள பரும்பு மலையில் வசித்த பறையர்குடிகளில் ஒரு பிரிவினர்தான் அக்குடியின் தலைமை குடியான பார்க்கவக்குலம். காலப்போக்கில் பார்க்கவக்குலத்தில் ஒரு பிரிவினர் மலையை விட்டு கீழிறங்கி விவசாயம் மேற்கொண்டதால் அவர்கள் பார்க்கவக்குல நத்த மன்னர், அதாவது நயினார் என்று அழைக்கப்பட்டனர். மலையில் மன்னர்களாகவே இருந்தவர்கள் பார்க்கவக்குல மலைய மன்னர், அதாவது உடையார் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களில் இசைத்தொழிலில் ஈடுபட்டவர்கள் பார்க்கவக்குல சுதி மன்னர், அதாவது மூப்பனார் என்று அழைக்கப்பட்டனர். அதே போல வேட்டையாடுவதை மட்டும் தொழில் என்றிருந்தவர்கள் வேடுவர் என்றும், இரும்புருக்குபவர், பறை செய்பவர் என இன்னும் பற்பல தொழில் சார்ந்த குடிகள் குறிஞ்சி பகுதியில் தோன்றினர். இவர்கள் மட்டுமல்ல, அனைத்து தமிழ் குடிகளும் பறையர் குடியிலிருந்து உருவான கிளைகள்தான். ஆதியில் மனிதன் தரையில் தோன்றியிருந்தாலும் மலையில் வசிக்க மலை மீறி ஏறியதால் அவர்கள் எக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். எக்கர் என்று உச்சரிக்கும் பொழுது நமது வயிற்றுப்பகுதி மேலேறுவதை நாம் உணர முடியும். இந்த எக்கர்கள் பிற்காலத்தில் ஏரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஏறு என்று சத்தமாக உச்சரித்தாலும் நமது வயிறு மேலேறுவதை காணலாம். இந்த ஏரர் என்ற சொல்லே சேரர் என்றானது. சேரர்கள் மலையில் வாழ்ந்த வேட்டை சமூகம் என்பதால்தான் சேரர்களின் கொடியில் வேட்டையை குறிக்கும் வில்லம்பு சின்னம் உள்ளது. இலக்கணவாதிகள் எக்கர் என்ற சொல்லை இயக்கர் என்று தமிழில் அழைத்தனர். இவர்கள் எதை இயக்கினார்கள் இயக்கர்கள் என்று பெயர் கொள்ள? தமிழை இலக்கண கண்ணோட்டத்தில் மட்டும் அணுகாமல் அதனை வரலாற்று ரீதியாகவும் அணுக வேண்டும். இல்லையேல் வரலாறே திரிந்துவிடும். முல்லை. மனித இனப்பெருக்கம் அதிகமாகவே மலையில் வாழ்ந்த தமிழன் கொஞ்சம் கொஞ்சமாக முல்லை எனும் காடு சார்ந்த பகுதிகளில் வாழத் தொடங்கினான். காடுகளில் வாழ்ந்த மக்களின் பொதுப்பெயர்தான் கடம்பன். இவர்கள் காட்டில் இருக்கும் கடம்ப மரத்தின் பெயரால் அழைக்கப்பட்டனர். அன்றுவரை வேட்டையாடி தன் பசியை போக்கிய மனிதன் உணவு தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்ய விலங்குகளில் ஒரு சிலவற்றை வளர்க்கத் தொடங்கினான். எனவேதான் காடுகளில் மேய்ச்சல் சமூகங்கள் உருவாயின. முல்லை நிலத்தில் வாழ்ந்த மேய்ச்சல் சமூகங்களில் ஒரு பிரிவினர் ஆயர் எனப்பட்டனர். இவர்கள் மாடு மேய்ப்பதையே முதன்மை தொழிலாக கொண்டிருந்தனர். மருத்துவமனைகளில் செவிலியர்கள் ஆய் என்ற சத்தத்தோடு சீல் நிறைந்த புண்களை, குழந்தைகளின் கழிவுகளை சுத்தம் செய்வதால் அவர்கள் ஆயா எனப்பட்டனர். இது போன்ற பணிகளை செய்யும் நமது வீட்டு பாட்டியும் ஆயா என்றழைக்கப்பட்டாள். அதே போல நிலக்கடலை அறுவடையின் போது ஈர மண்ணோடு சேர்ந்து வரும். அதனை காணும் போது ஆய் என்று உச்சரிப்பது இயல்பே. இப்படி கூட்டான எந்த பொருளிலிருந்தும் தரமானவற்றை தேர்ந்தெடுத்து பிரிப்பதே ஆய்தல் எனப்படும். தரமானவற்றை நாம் கண்டு விரல்களால் உணர்ந்து சிந்தித்து தீர்மானிக்கின்றோம். கடலையை ஆய்ந்த விரல்களே 5 விரல்கள் என்றாகி அதுவே ஒரு கையின் விரல்களின் எண்ணிக்கையை குறித்த சொல்லாக உருவானது. எனவே ஆய்வு, ஆய்தல், ஆராய்தல், ஆய்ந்த, 5 போன்ற சொற்கள் ஆய் என்ற சத்தத்தின் கொடையே. கடலையை ஆய்வது போல பசுமாடுகளின் காம்புகளை தனது விரல்களை கொண்டு பால் கறப்பதால் ஆயும் செயலை செய்யும் இவர்கள் ஆயர் எனப்பட்டனர். 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த நமது தமிழ் கடவுள் முருகன் முல்லையில் ஆயராக பிறந்து பிறகு குமரியின் அழிவை தொடர்ந்து மக்களின் உணவு தேவைக்காக இலங்கை கதிர்காமத்தில் மருதத்திணையை முதலில் உருவாக்கினார். அதே போல இன்றைய தமிழக பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தரைப்பகுதிக்கும் இடையில் இருந்த முல்லை பகுதியில் வாழ்ந்த ஆயர்கள் இடையர் என்றழைக்கப்பட்டனர்.
5100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் வாழ்ந்த ஆயர்குலத் தலைவனான நமது கிருஷ்ணன் மகாபாரத போருக்கு பிறகு பாண்டியர்களோடு இணைந்து மருதத்திணையை உருவாக்க காரணமானார். இடையர்களில் மற்றொரு பிரிவினர்தான் வல்லாடு எனும் வெள்ளாட்டை மேய்க்கும் கோனார்கள். வல்லாடு மேய்க்கும் கோனார்கள் தங்கள் கையில் 10 அடி நீளமுள்ள களிகளை வைத்துக் கொள்வது வழக்கம். அவற்றை வைத்து மரக்கிளைகளை ஒடித்து அவற்றின் இலைகளை வல்லாடுகளுக்கு உணவாக அளிப்பர். இந்த தனித்துவமான களிகளுக்கு கோல் என்று பெயர். இதை வைத்திருந்த மேசன்கள் கோலார் என்று அழைக்கப்பட்டனர். இந்த கோலார் என்ற சொல்லே கோனார் என்று மருவியது. அதேபோல எருமை மாடு மேய்ப்பவர்கள் ஓயர் என்று அழைக்கப்பட்டனர். எருமைகள் மே என்று நீண்டெழுத்து சத்தமிடுகின்றன. இது வல்லாடுகளின் மே சத்தம் போன்றோ மாடுகளின் மா சத்தம் போன்றோ அல்லாத ஒரு வினோதமான ஒலி. அதனால் இவை எழுப்பும் சத்தத்தின் பெயரால் அழைக்கப்படவில்லை. இவையும் பால் கறப்பதாலும் இவற்றுக்கும் 4 காம்புகள் உள்ளதாலும் இவற்றை மேய்ப்பவர்களையும் தமிழர்கள் ஆயர் என்றே அழைத்தனர். தென்னிந்தியாவில் எருமைகள் மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த மைசூர் பகுதிகளிலேயே அதிகமாக காணப்பட்டன. அதனாலேயே மைசூர் எருமையூர் என்று சங்க காலத்திலேயே அழைக்கப்பட்டது. மைசூர் என்ற தற்போதைய பெயரும் எருமையின் பெயரால் உருவானதே. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழ்ந்த தமிழர்கள் இயல்பாகவே ஆ ஒலியை ஓ ஒலியாக உச்சரிப்பார்கள். ஆயர் என்ற சொல்லிலிருந்து பசுவை குறித்த ஆ என்ற சொல் உருவானது போல ஓயர் என்ற சொல்லிலிருந்தே எருமையை குறிக்கும் ஒய் என்ற சொல்லும் உருவானது. ஆயர்குல கோவாகிய கிருஷ்ணனின் வளர்ப்புத்தாய் என்ற பொருளில் பசு கோமாதா என்றும் சுருக்கமாக கோ என்றும் அழைக்கப்பட்டு மாட்டுத் தொழுவம் கோசாலை என்று அழைக்கப்பட்டது போல எருமை தொழுவமும் ஒய்சாலை என்று அழைக்கப்பட்டு ஒய்சாலைகளை கொண்டிருந்தவர்கள் ஒய்சாலர் என்றே அழைக்கப்பட்டனர். இந்த ஒய்சாலர் என்ற சொல் மருவியே ஹொய்சாலர் என்ற அரச வம்சம் அழைக்கப்பட்டது. எருமை கருப்பாக இருந்ததால் எரி கூட்டல் மை எரிமை எருமை என்ற காரண பெயர் பிற்காலத்தில் இவற்றிற்கு உண்டானது. வல்லாடு மேய்ப்பதை விட செம்மறியாடு மேய்ப்பது சுலபமாக இருப்பது போல பசுமாட்டை மேய்ப்பதை விட எருமை மாடு மேய்ப்பதும் சுலபம். பசுக்கள் வேகமாகவும் தன்னிச்சையாகவும் இயங்கும் விலங்கு. ஆனால் எருமைகள் மெதுவாகவும் மந்தை மனப்பான்மையுடன் இயங்கும் விலங்குகள். பசுக்களையும் எருமைகளையும் சேர்த்து மேய்ப்பது இயலாத காரியம். எனவேதான் பசு மேய்க்கும் ஆயர்களும் எருமை மேய்க்கும் ஓயர்களும் தனித்தனி குழுக்களாயின. ஆடு மாடு மேய்ப்பது மட்டுமல்லாமல் தோல்கருவி செய்வோர், கூத்தாடிகள் என்று பற்பல தொழிற்குலங்கள் ஆதியிலேயே முல்லையில் அதாவது காடுகளில் மக்கள் வாழும்போதே இருந்தன. மருதம். மலையிலும் காடுகளிலும் வாழ்ந்த மனிதன் தரைக்கு வருகிறான். தரை என்றாலே அது விவசாய பகுதிதான். அதனால்தான் மருத நிலத்தை வயலும் வயல் சார்ந்த பகுதிகள் என்று அழைக்கிறோம். மருத நிலத்தில் உடல் உழைப்பு அதிகம் தேவை என்பதாலும் களைப்பு தெரியாமல் இருக்க பாட்டு பாடிக்கொண்டே பணிகள் செய்ததால் இவர்கள் பாணன் என்று அழைக்கப்பட்டனர். முதலில் மருத நிலம் உருவான காலகட்டம் என்பது ஏறத்தாழ 10,500 ஆண்டுகளுக்கு முந்தைய முருகனின் காலமாகும். குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த முருகன் குமரிக்கண்ட அழிவிற்கு பிறகு பெருந்திரளான பழங்குடி மக்களை காத்து தென்னிலங்கையில் குடியமர்த்தினார். மக்களின் உணவுத் தேவையை பூர்த்தி செய்ய விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார். அது விவசாயத்தின் தொடக்க காலம் என்பதால் முருகன் மானாவாரி விவசாயத்தை மேற்கொண்டார். உலகின் முதல் உழவன் என்பது கடவுள் முருகன்தான். விவசாய நிலத்தை உருவாக்க முருகன் பனங்காட்டை கொளுத்தினார். அதற்கு முன்பாக முருகன் அங்கிருந்த மலைக்குறவர்களோடு போரிட்டார். இதைத்தான் சூரசம்ஹாரம் என்கிறோம். இப்போரில் முருகன் வென்ற வரலாற்று நிகழ்வுதான் பங்குனி உத்திரம் என்பது. இப்போரில் வெல்ல முருகனுக்கு ஒரு போர்ப்படை இருந்தது. இந்த போர்ப்படைத்தான் போரில் வென்றபோது முருகனோடு சேர்ந்து பனங்காட்டுக்கு தீ வைத்து கொளுத்தியது. தீ என்பது தேய்த்து வருவதால் தீ என்ற சொல் தேய் என்ற சொல்லிலிருந்தே வந்தது. எனவே காட்டில் தீ உண்டாக்கியவனுக்கு தேய், தேய்வன், தேவன், தேவர் என்ற பெயர் வந்தது. இப்படியாகத்தான் முருகனுக்கும் அவரது படைவீரருக்கும் தேவர் என்ற பெயர் வந்தது. முருகனின் படைத்தளபதிக்கு வீரவாகு தேவர் என்ற பெயர் வந்த விதம் இப்போது புரிகிறதா? போர் தொழில் செய்தவர்கள் மறவர் என்பதால் தேவருக்கும் மறவர் என்ற கூடுதல் பெயரும் உருவானது. எனவே தேவர்களாகிய மறவர்கள் முருகன் காலத்து படைவீரர்கள் ஆவர். பெண்ணின் கருப்பையில் இருக்கும் கருமுட்டையை கருவுற வைக்க லட்சக்கணக்கான விந்தணுக்கள் போட்டி போட்டுக்கொண்டு விரைந்து செல்லும். ஆனால் அப்போட்டியில் ஒரே ஒரு விந்தணு மட்டுமே வெற்றி பெறும்.
தமிழில் வெல் என்ற வினைச்சொல்லுக்கு வெற்றி பெறு என்று பொருள். வேல் என்ற சொல் வெற்றி கொண்ட விந்தணுவை குறிக்கும். எனவேதான் முருகனின் வேல் வெற்றி பெற்ற விந்தணுவின் வடிவத்தில் அமைக்கப்பட்டது. வேல் என்பது விந்தணுவை குறிக்கும். விந்தணுவானது விதையை குறிக்கும். விவசாயிகளோ விதையை கையாள்பவர்கள் ஆவர். எனவே விவசாயத்திற்கான முதல் பெயர் 10,100 ஆண்டுகளுக்கு முன்பு முருகனின் வேலை கொண்டு விதையை ஆள்பவர்கள், அதாவது வேலை ஆள்பவர்கள் என்ற பெயரால் வேல் கூட்டல் ஆளர், வேளாளர் எனப்பட்டனர். அதனால் அத்தொழிலுக்கு ஆண்மையை குறிக்கும் வகையில் வேளாண்மை என்று பெயர் வந்தது. இவ்வாறு காட்டை கொளுத்திய பிறகு நிலத்தை சீர்திருத்தி விவசாயம் செய்த முதல் குடி என்பதால் இவர்கள் முதலி, முதலியார் என்று அழைக்கப்பட்டனர். எனவே இன்றைய முதலியார்கள் முருகன் காலத்தில் முதலாக விவசாயத்தில் ஈடுபட்டவர்கள்தான். இன்றும் முதலியார்கள் பொதுவாக தீவிர முருக பக்திக்காரர்களாகவும் பெரும்பான்மையினர் விவசாயிகளாகவும் உள்ளதை காணலாம். அவர்கள் விவசாயத்தால் மிகுதியான உணவுப் பொருட்களை தயாரித்ததால் அவர்களின் உற்பத்தியை அனைத்து நில மக்களிடமும் வியாபாரம் செய்தனர். முதலியார்களில் சிலர் காலப்போக்கில் முழுநேர வியாபாரத்திலும் ஈடுபட்டதால் அவர்களை கொண்டே முதலீடு என்ற சொல்லும் உருவானது. முதலியார்கள் பூர்வீகத்தில் புன்சை நில விவசாயிகள் என்பதால், பருத்தியும் புன்சை பயிர் என்பதால் முதலியார்கள் நெசவாளர்களாகவும் அறியப்படுகின்றனர். அவர்கள் கையில் கோல் வைத்திருந்ததால் கைக்கோளர் என்றும் அழைக்கப்பட்டனர். செம்மையான குன்றுக்கு சொந்தக்காரர் என்ற பொருளில் முருகன் செங்குன்றன் என்று அழைக்கப்பட்டு அதுவே செங்குந்தர் என்று மருவி முருக வழிபாட்டுக்காரர்களான இம்மக்களும் செங்குந்த முதலியார் என்றே அழைக்கப்பட்டனர். நெசவு தொழில்நுட்பமானது குமரி கண்ட அழிவிற்கு முன்பே முருகனால் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அவருக்கும் முன்பு வாழ்ந்த மக்கள் வாழைநார் போன்றவற்றை கைகளால் தைத்து அதனை ஆடையாக அணிந்திருக்க வேண்டும். அதே போல முருகன் விவசாய தொழில்நுட்பத்தை பற்றி அறிந்திருந்தாலும் விவசாயத்தின் தேவை குமரி கண்ட அழிவிற்கு பிறகே உருவானது. ஆனால் ஆடையின் தேவையோ குமரி கண்ட முல்லையில் வசிக்கும் பொழுதே முருகன் உணர்ந்துவிட்டார். அதனாலேயே இந்த யூத பிராமணர்கள் கந்தன் கண்ட ஆடையை கிழித்து அந்த கிழிந்த ஆடைக்கு கந்தலாடை என்று முருகனை இழிவுபடுத்தும் விதமாக பெயர் சூட்டினர். முதலியார் என்ற சொல்லும் வேளாளர் என்ற சொல்லும் பிற்காலங்களில் தொழில்களின் அடிப்படையிலும் பூர்வீகத்தின் அடிப்படையிலும் பல குடிகளுக்கான பெயர்களாகவும் பட்ட பெயர்களாகவும் உருவாகின. முருகன் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்தவுடன் கொல்லாமையையும் சைவ உணவு முறையையும் பின்பற்ற வலியுறுத்தினார். அதனாலேயே அந்த மரபை பின்பற்றியவர்கள் சைவ வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். சிவன் மலையில் வாழ்ந்த வேட்டை சமூகம். அவருக்கும் சைவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நமது சிவன் சைவ சமயத்தை தாபித்திருந்தால் அவர் எப்படி அசைவமான புலியின் தோலை ஆடையாக அணிந்திருக்க முடியும்? பிற்காலங்களில் யூத பிராமணர்கள் தமிழர்களின் வரலாற்றை அழிக்க உருவாக்கப்பட்ட முறைதான் சிவனின் சைவமும் விஷ்ணுவின் வைணவமும். இதிலும் கூட விஷ்ணுவின் விண்ணவத்தைத்தான் இவர்கள் வைணவம் என்று மாற்றி அமைத்துள்ளனர். சைவ வேளாளர்கள் வடக்கில் முதலியார்களாகவும் தெற்கில் பிள்ளை பட்டத்துடனும் வாழ்ந்து வருகின்றனர். இன்றும் இவர்களில் பலர் முருகனின் பெயர்களையும் முருகனை சார்ந்த பெயர்களையும் தங்களின் பெயராக சூட்டி வருகின்றனர் என்பது மேலும் ஒரு சான்றாகும். பிற்காலங்களில் துளு பகுதியிலிருந்து வந்து விவசாயம் மேற்கொண்டவர்கள் துளுவ வேளாளர்கள் என்றும், இந்த துளுவ வேளாளர்களில் கூட சிலர் முதலியார் பட்டத்துடனும் சிலர் உடையார் பட்டத்துடனும் வாழ்ந்து வருகின்றனர். ஆற்காடு பகுதியில் வாழ்ந்த முதலியார்கள் ஆற்காடு முதலியார் என்றும், தொண்டை மண்டல பகுதியில் வாழ்பவர்கள் தொண்டை மண்டல முதலியார்கள் என்றும், கன்னியாகுமரி மற்றும் அதையொட்டியுள்ள கேரள பகுதியில் வாழும் நெசவாளர்களான முதலியார்கள் கேரள கைக்கோளர் அல்லது கேரள முதலி என்றும் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் அரசர்கள் காலத்தில் முதன்மை பதவிகளை வகித்தவர்களும் முதலியார், சேனைத் தலைவர் போன்ற பட்டத்துடன் அழைக்கப்பட்டனர். ஏன் மீனவர்களில் ஒரு பிரிவினர் கூட முதலியார் என்றே தங்களை அழைத்துக் கொள்கின்றனர். காரணம், அவர்கள் நெய்தல் நிலத்தில் வாழ்கின்றனர். முதலியார்களோ நெய்யும் தொழிலை செய்கின்றனர். அவர்களும் ஓடம் வைத்துள்ளனர், இவர்களும் ஓடம் வைத்துள்ளனர். அவர்கள் மீன் வலையை தைப்பது போல இவர்களும் மனித ஆடைகளை தைக்கின்றனர். 7500 ஆண்டுகளுக்கு முன்பு ராவணன் காலத்தில் இலங்கை கண்டிமலை பறையர்களும் குறவர்களும் தரையில் இறங்கி விவசாயம் மேற்கொண்டனர். இவர்கள் விவசாயம் செய்து உடல் கருத்ததால் கருப்பை குறித்த மால், மல் என்ற பொருளில் மல்லர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் இந்திரனின் வம்சாவளிகளாக இருந்து விவசாயத்தை மேற்கொண்டதால் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். மலையிலிருந்து கீழிறங்கி
தாழ்வான அதாவது பள்ளமான இடத்திற்கு வந்து வேளாண்மை செய்ததால் இவர்கள் பள்ளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். 5100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் நடந்த மகாபாரத போருக்கு பிறகு தமிழகத்தில் முதன்முதலாக நெல் விவசாயத்தை அறிமுகப்படுத்திய 5 பாண்டியர்களில் 3 மள்ளர்கள் எனும் தேவேந்திர குல வேளாளர்கள்தான். மகாபாரத வெற்றிக்கு பிறகு கிருஷ்ணனின் மக்களான ஆயர்கள் பஞ்சபாண்டியர்கள் என்று அழைக்கப்படும் 5 பாண்டியர்களோடு இணைந்து விவசாயத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆயர்களும் கடும் வெயிலில் பகலெல்லாம் உழவு பணி புரிந்ததால் நாளடைவில் இவர்களும் கருத்துப் போயினர். எனவே தமிழகத்தில் தோன்றிய இந்த புதிய விவசாயிகளை மள்ளர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி குறிக்க கல் எனும் இன்னும் ஒரு கருப்பை குறிக்கும் சொல்லால் கள்ளர்கள் என்று அழைத்து கொண்டனர். இன்றோ கள்ளர்களை திருடர்கள் என்று பிதற்றி வருகின்றனர் சில அறிவிலிகள். கள்ளர் என்றால் கருப்பை குறிக்கும். கருப்பு என்பது இருட்டையும் குறிக்கும். அந்த இருட்டில் வந்து திருடுவதால் அவன் கள்ளன் என்று அழைக்கப்பட்டான். ஆக கள்ளர்கள் என்பவர்கள் விவசாயத்தை மேற்கொண்ட தமிழர்கள் ஆவர். 3800 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லணையை கட்டிய கரிகாலன் என்பது கள்ளழகர் என்று அழைக்கப்படும் கள்ளர்குடியை சார்ந்த நமது கடவுள் திருமால்தான். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் காட்டை தீயிட்டு கொளுத்தி நிலத்தை சீர் செய்து வேளாண்மை செய்ததால் உண்டர் அதாவது காட்டை உண்டவர்கள் என்ற பொருளில் கவுண்டர் எனப்பட்டனர். அப்பகுதிகளில் மலைக்காடுகள் அடர்ந்துள்ளதால் அவற்றை தமிழர்கள் கொல்லும் கானகம் என்றழைத்து அது கொங்கானம் என்றாகியது. அந்த பகுதியில் காட்டை அழித்து விவசாயம் செய்த வேளாளர்கள் கொங்கான வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்டு இப்போது கொங்கு வேளாளர் எனப்படுகின்றனர். ஆரம்ப காலத்தில் வேட்டையாடி பிறகு வேளாண்மையில் ஈடுபட்டவர்கள் வேட்டுவ கவுண்டர் என்றும், வேளாண் பகுதிகளில் ஊராட்சி பணியாளர்களாக இருந்து ஊரை ஆட்சி செய்தவர்கள் ஊராளி கவுண்டர் என்றும், செம்மறியாடுகளை மேய்த்து வேளாண் தொழிலில் ஈடுபட்டவர்கள் குறும்ப கவுண்டர் என்றும் அழைக்கப்பட்டனர். வன்னிக்காட்டில் வாழ்ந்த வன்னியர்களில் காட்டை கொளுத்தியவர்கள் அதாவது காடுகளை உண்டவர்கள் வன்னி கவுண்டர் என்றும், விவசாயம் செய்தவர்கள் வள்ளி என்னும் விவசாய தெய்வத்தையும் விவசாய நிலத்தையும் குறித்த பள்ளி என்றும், விவசாய விளைபொருட்களை பாதுகாத்த போர் பிரிவினர் படையாட்சி என்றும், வன்னியர்களின் தலைமை கொடிகள் நாயகர் என்றும் அழைக்கப்பட்டனர். தற்பொழுது அனைத்து பிரிவினரும் விவசாயத்தை மேற்கொண்டு வந்தாலும் இவர்களின் கடந்த கால வரலாறு இவர்களின் குடிப்பிரிவுகளில் எப்படி தக்க வைக்கப்பட்டுள்ளது பார்த்தீர்களா? விவசாய குடிகள் மாடுகளை வைத்தும் மாட்டு வண்டிகளை வைத்தும் விவசாயம் செய்தனர். வண்டிக்கு அதன் செயல்பாட்டை கொண்டே பெயரிடப்பட்டது. இழுத்தால் வருவது வண்டி, அதாவது முதலில் வந்தி என பெயரிடப்பட்டு பின் அதுவே வண்டி என்றானது. இந்த வண்டி என்ற சொல்லிலிருந்தே வண்டி, பண்டி, பாண்டி என்று பாண்டியர்களை குறித்த சொல் உண்டானது. உருளை சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வண்டியை முதலில் கண்டுபிடித்த முருகனே உலகின் முதல் பாண்டியர் ஆனார். அதன் பிறகு ஆரச்சக்கரங்கள் பொருத்திய வண்டியை கண்டுபிடித்த இந்திரனின் வம்சாவளிகளும் பாண்டியர்கள் எனப்பட்டனர். இவர்களைத் தொடர்ந்து வண்டி வைத்து விவசாயம் மேற்கொண்ட அனைத்து தமிழ் குடிகளும் பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கள்ளர்களில் வண்டி வைத்து விவசாயம் செய்த பெரும் விவசாயிகள் வண்டியர் என்று அழைக்கப்பட்டு அதுவே நாளடைவில் வாண்டையார் என்றானது. வாண்டையார்கள் கள்ளர் சமூகத்தின் ஒரு பிரிவே. வணிகப் பொருட்களை வியாபாரம் செய்வதற்கு முன்பு அவற்றை பாதுகாப்பது மிக அவசியம். களவாணிகளிடமிருந்து வணிகப் பொருட்களை பாதுகாப்பாக பூமியின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அனைவரும் இணைந்து, அதாவது செட்டு செட்டாக செல்ல வேண்டும். அவ்வாறு செட்டு செட்டாக சென்றவர்கள் செட்டி, செட்டியார் என்றழைக்கப்பட்டனர். அந்த காலத்தில் விவசாய பொருட்களே உலகத்தின் அவசியம் என்பதால், வேளாளர்களே விவசாயிகள் என்பதால், வணிக முதலியார்களில் ஒரு பிரிவினர் வணிகத்தை மட்டுமே பிற்காலங்களில் மேற்கொண்டதால் அவர்கள் செட்டியார் என்றழைக்கப்பட்டனர். தமிழரின் வாழ்வியல் முறையான ஆசீவகம் என்ற சொல்லின் பொருள் சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் இடம் என்பதாகும். அதாவது ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம், ஆசீவகம். ஆசீவகத்தின் பொருளிலேயே ஆசாரி என்ற சொல் உருவானது. ஆசு என்றால் உடனடி தீர்வு என்று பொருள். அரி என்றால் அறிந்தவர் என்று பொருள். ஆசு கூட்டல் அரி ஆசரி. ஆசரி என்றால் உடனடி தீர்வு கொடுக்க தெரிந்தவர் என்று பொருள். இந்த ஆசரி என்ற சொல்லிலிருந்து மேலும் 2 சொற்கள் உருவாயின. ஒன்று ஆசிரியர், மற்றொன்று ஆசாரி. அதாவது ஆசாரி என்றால் உயர்கல்வி கற்ற தொழில்நுட்பவாதி என்று பொருள். தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், சிற்பி போன்ற தொழில்நுட்பவாதிகளுக்கு பிற்காலத்தில் ஆசாரி என்ற பட்டம் சூட்டப்பட்டது.
மரங்களை இழைத்து தைப்பவர் அதாவது இணைப்பவர் தச்சர் எனப்பட்டனர். முருகன் காலத்துக்கு முன்பே தச்சர்கள் இருந்தனர். அவர்களே நெசவுத்தறியை முருகன் உருவாக்க உதவியாக இருந்தனர். இரும்பு, செம்பு, வெண்கலம் போன்ற உலோகங்களை வெப்பப்படுத்தி உருக்கி அடித்து அதாவது கொன்று அதன் ஊடாக தேவையான கருவிகள், கத்திகள் போன்றவற்றை உருவாக்குவதால் அவர்கள் கொல்லர் எனப்பட்டனர். அதேபோல தங்கம், வெள்ளி போன்ற பொன்னை கொன்றவர்கள் பொற்கொல்லர் எனப்பட்டனர். சில்லால் கிழித்து சிற்பத்தை வடிவமைத்தவர்கள் சிற்பி எனப்பட்டனர். கம்மியம் என்றால் கெமிஸ்ட்ரி என்று பொருள். கெமிஸ்ட்ரி என்ற சொல் கூட கம்மியம் என்ற தமிழ் சொல்லிலிருந்தே உருவானது. கம்மியம் எனப்படும் அனைத்து வகையான இரசாயன தொடர்பான வேலைகளை செய்தவர்கள் அதாவது கம்மியத்தை ஆள்பவர்கள் என்ற பொருளில் கம்மாளர் எனப்பட்டனர். மண்ணை குலைத்து பானை போன்ற மண்ணாலான பொருட்களை உருவாக்கியவர்கள் குலைவர் என்றழைக்கப்பட்டு குயவர் எனப்பட்டனர். அதேபோல கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 3 தமிழக தரைப்பகுதிகளை ஆண்டவர்கள் முத்தரையர் எனப்பட்டனர். முருகனால் நெசவு தொழில் உண்டான பிறகு உருவாக்கப்பட்ட வெண்துணிகளுக்கு வண்ணம் ஏற்றியவர்கள் வண்ணான் எனப்பட்டனர். ஆனால் இன்றோ கரையான துணிகளை வெளுக்க வைக்கும் மக்களாக மாற்றி அமைத்துள்ளனர் இந்த யூத பிராமணர்கள். மருத்துவர் இவர்கள் முருகன் காலத்து கொடியே. ஹியூமன் அனாட்டமி பற்றி நன்கு அறிந்த முருகனே முதல் சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்தார். சிசேரியன் என்ற சொல் கூட தமிழ் தந்த கொடைதான். அதாவது தாயின் வயிற்றை அறுத்து சிசுவை வெளியில் எடுப்பதால் அந்த சிகிச்சைக்கு சிசு கூட்டல் அரியன், சிசு அரியன், சிசேரியன் என்ற பெயர் வந்தது. சிசர் என்ற சொல் கூட சிசேரியன் என்ற தமிழ் சொல்லிலிருந்தே உருவானது. அவ்வாறு முருகனோடு இணைந்து மருத்துவம் பார்த்த மக்களின் வழிவந்தவர்களே மருத்துவர் குடி ஆவர். அவர்களையும் இந்த யூத பிராமணர்கள் சவர தொழிலாளராக மாற்றிவிட்டனர். சிறப்பான எது ஒன்றையும் இழிவுபடுத்தி மகிழ்வதுதானே யூதனின் குணம். இழிவுபடுத்துவது ஒரு பக்கம் என்றாலும் சிறப்பானவற்றை தன்வயப்படுத்துவதும் அவர்களுக்கு கைவந்த கலைதான். அப்படித்தான் பிராமணர் என்பது மேன்மையான ஞானம் பெற்ற சித்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஆதியில் இது ஐம்புலன்களையும் வென்ற சித்தர்களுக்கு இடப்பட்ட பெயராக இருந்தாலும் கால ஓட்டத்தில் இது பொதுவாக உயர்கல்வி பெற்ற ஞானிகளுக்கு வழங்கப்படும் பட்டமாகியது. 6 வயதில் சிறுவர்கள் குருகுலத்தில் சேர்க்கப்பட்டு 18 ஆண்டுகள் கடுமையான கல்விக்கு பிறகு பிராமணன் என்ற தகுதியை அடைகின்றனர். பெரிய அமணன், பேரமணன், பிராமணன், பிராமணர். இந்தியாவிற்குள் நுழைந்த வந்தேரி யூதர்கள் சிறப்பான இப்பட்டத்தை திருடி தங்களின் சாதி பெயராக மாற்றிக்கொண்டனர். நெய்தல் எனும் கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொது பெயர்தான் துடியன். இவர்கள் பறந்து விரிந்த கடலை ஆண்டதால் பரதவர் என்றும், இவர்களில் கடலில் முங்கி முத்தெடுத்தவர்கள் முக்குவர் என்றும் அழைக்கப்பட்டனர். இவர்களிலும் மீன் பிடிப்பவர், கப்பல் கட்டுபவர், மீன்வலை தயாரிப்பவர் போன்ற எண்ணற்ற தொழிற்குலங்கள் ஆதியிலேயே குமரிக்கண்டத்தில் இருந்தன. தமிழரின் சாதி பெயர்கள் எப்படி வரலாறு பேசுகிறது பார்த்தீர்களா? தமிழ் மொழி அவற்றை எப்படியெல்லாம் தக்க வைத்துள்ளது என்பதை உணர முடிகிறதா? இது போன்ற திணை வழி இன வரலாறு இவ்வுலகில் வேறெந்த இனத்திற்காவது இருக்குமா? அப்பேற்பட்ட வரலாறு பேசும் தமிழ்ச்சாதிகளை அழிப்பதுதான் ஆரிய திராவிட தமிழின பகைவர்களின் நிரந்தர திட்டம். தமிழ்ச்சாதிகளை அழிப்பதென்பது தமிழினத்தை அழிப்பதற்குச் சமம். ஆப்பிரிக்கா மக்கள் எந்த தொழிலை செய்தாலும் கொடிய வெப்பமண்டலத்தில் வாழ்வதால் அச்சூழலுக்கு ஏற்றவாறு கருப்பாகவும் சுருட்டை முடியுடனுமே காட்சியளிப்பர். அதேபோல எந்த தொழிலை செய்தாலும் குளிர்பகுதியில் வாழும் மக்கள் வெள்ளையாகவே காட்சியளிப்பர். அதாவது தொழில் சார்ந்த உருவச்சாயல்கள் அவர்களிடம் பெரிதாக இருக்காது. ஆனால் தென்னிந்திய பகுதியோ இரண்டும் அல்லாத ஒரு தனித்துவமானது. இங்கு தொழில் சார்ந்த சாயல்கள் உருவாகும் தட்பவெட்ப சூழல் இயற்கையாகவே அமைந்துள்ளன. நாள்தோறும் கடும் வெயிலில் பணியாற்றும் உழவர்களும் மீனவர்களும் மிக கருப்பாகவும், நாள்தோறும் நிழலில் பணியாற்றும் வணிகர்களான தச்சர், கொல்லர், குயவர், நெசவர், வாணிபச் செட்டியார்கள் போன்ற எண்ணற்ற சாதிகள் கருப்பும் இல்லாமல் வெண்மையும் இல்லாமல் மாநிறமாகவும், அரண்மனையில் வாழும் அரச குடும்பங்கள் சற்று வெள்ளையாகவும் இருந்தனர். எனவே இந்தியாவில் தொழில் சார்ந்த உடல் வண்ண பன்மைத்தன்மை இயற்கையாகவே அமைந்திருந்தது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் யூத இனத்தைச் சார்ந்த பரசுராமனால் ஏற்பட்ட களப்பிரர் படையெடுப்பின் போது பல்லாயிரக்கணக்கான தமிழ் சித்தர்கள் கழுவேற்றி படுகொலை செய்யப்பட்டனர். தமிழரின் வாழ்வியல் முறையான ஆசீவகம் அளிக்கப்பட்டதும் அப்போதுதான். இவனின் காலகட்டத்தில்தான் தமிழரின் அனைத்து விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் அளிக்கப்பட்டு மேற்குலகிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது.
இந்த காலகட்டம்தான் தமிழரின் வரலாற்றில் இருண்ட காலமாகவும் பார்க்கப்படுகிறது. அன்று வரை சித்தர்களால் நடத்தப்பட்ட பொதுக்கல்வியான குருகுல கல்வி அளிக்கப்பட்டு பிள்ளைகள் தங்களின் பெற்றோர்களிடமே தொழிற்கல்வி கற்கும் சூழல் ஏற்பட்டது. அதற்கு முன்பு தமிழர்களாகிய நாம் திணைக்குடிகள் மற்றும் அவற்றிலிருந்து காலத்தின் தேவைக்கேற்ப உருவான சில குடிகளை தவிர ஏன் அவர்களும் கூட குருகுல கல்வியின் மூலம் தங்களுக்கு விருப்பமான தொழில்நுட்பத்தையும் தொழில் சார்ந்த கல்வியையும் கற்று வந்தனர். பரசுராமன் காலத்திற்கு பிறகே செய்தொழில் அனைத்தும் கடந்த 1500 ஆண்டுகளாக குடும்பத் தொழிலாக மாறிப்போயின. இதனால் தொழில் சார்ந்த பண்பாடுகள் இறுக்கம் பெற்று ஒரே தொழிலில் ஈடுபட்ட குடும்பங்களுக்குள்ளேயே மன உறவுகள் ஏற்பட வேண்டிய இன்றியமையாத தேவை ஏற்பட்டது. மாற்று குலங்களில் பெண்ணெடுப்பது தொழிலுக்கோ பண்பாட்டிற்கோ ஒத்துவராமல் குடும்பங்கள் சீரழிந்தன. எனவேதான் ஒரே குலத்திற்குள் நிகழும் அகமண உறவு முறை உண்டானது. இதனால் சாதிய கட்டமைப்பு மேலும் இறுக்கம் பெற்றது. ஆனாலும் தமிழ்ச் சாதிகளுக்குள் பகையோ பிறப்பு வழி ஏற்றத்தாழ்வோ இருந்ததில்லை. தமிழ்ச் சமூகங்கள் அனைத்தும் முறையாகவும் அமைதியாகவும் ஒருவரையொருவர் மதித்துமே இயங்கிக் கொண்டிருந்தது. யூதர்களின் வம்சாவளி தொழில் வணிகம். இவர்களுக்கும் உடல் உழைப்பிற்கும் எக்காலத்திலும் தொடர்பிருந்ததில்லை. மந்திரிகளான இந்த யூதர்கள் உழைக்காமல் வாழும் வழிகளை கண்டுணர்ந்து கோயில்களில் பூசாரிகளாக இருப்பதே தமக்கு சரியானது என்று முடிவு செய்தனர். யூதர்கள் உலகில் எங்கு சென்றாலும் அந்த மண்ணின் மக்களை அடிமைப்படுத்தி வாழும் இயல்பு கொண்டவர்கள். நாடோடிகளான இவர்கள் மண்ணின் மக்களை அடிமைப்படுத்த வேண்டுமானால் சமூகத்தை பிரித்தாள வேண்டும் என்ற தத்துவத்தை கரைத்து குடித்தவர்கள். இந்த மண்ணின் மக்கள் பல வண்ணங்களில் இருந்தது இவர்களுக்கு பெரிய சாதகமாக இருந்தது. வேளாளர்கள் கருப்பாகவும் வணிகர்கள் மாநிறமாகவும் வந்தேரிகளான இவர்கள் வெள்ளையாக இருந்ததாலும் இவர்கள் வந்த காலம் அரசர்கள் ஆண்ட காலம் என்பதாலும் அரசர்களையும் உள்ளடக்கிய நால்வர்ண கோட்பாட்டை கட்டமைத்தனர். கடின உழைப்பாளியான கருத்த வேளாளர்கள் சூத்திரர் என்ற இழிவான கடைசி சாதியாகவும் வெள்ளையாயிருந்த யூத வந்தேரிகளான இவர்கள் பிராமணன் என்ற உயர் சாதியாகவும் மாநிறமாக இருந்த வணிகர்களை வைசியர் என்ற இடைப்பட்ட சாதியாகவும் அதிகார மையத்தில் இருந்த அரச குடும்பங்களை வணிகர்களுக்கு மேலாகவும் பிராமணர்களுக்கு கீழாகவும் சத்திரியர்கள் என்று பெயர் சூட்டி தங்களின் மேலாதிக்கத்தை தக்க வைத்து கொண்டனர். தீ எனும் வெயிலின் தாக்கத்தால் தமிழர்களின் சாயல் மாறிப்போனதால் அதிலிருந்தே சாயல் கூட்டல் தீ அதாவது சாதி என்ற சொல் உருவானது. அவ்வாறு நிறத்தின் அடிப்படையில் சாதிகளை பகுத்து அதே நிறத்தின் அடிப்படையில் படிநிலை தீண்டாமையும் உருவாக்கினர். அதாவது கருத்த சூத்திரர்கள் தமக்கு மேலுள்ள சாதிகளான வணிகர் அரசர் பிராமணர்களை தீண்டக்கூடாது என்றும் வணிகர்களோ அரசர் மற்றும் பிராமணர்களை தீண்டக்கூடாது என்றும் அரசர்கள் பிராமணர்களை தீண்டக்கூடாது என்றும் கடவுளின் பெயரால் மனுதர்மம் என்ற நூலில் ஒவ்வொரு சாதிக்குமான கட்டுப்பாடுகள் கடமைகள் உரிமைகள் என்று எழுதி நமது அரசர்களை தன்வயப்படுத்திய பிறகே இவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்தனர். இதிலுள்ள நுட்பமான அரசியல் என்ன தெரியுமா? வந்தேரிகளான சிறுபான்மையின யூத பிராமணர்களாகிய இவர்களை உயர்ந்தவர்கள் என்றும் பூர்வக்குடிகளான பெரும்பான்மையின இந்திய மக்களாகிய நம்மை தாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை அடித்தே விரட்டிவிடுவோம் என்பதால்தான் படிநிலைப்படி தீண்டாமையை உருவாக்கி நம்மவர்களுக்குள்ளேயே நமக்கு கீழ் ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணத்தை விதைத்து நம்மை நாமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்து பார்க்கும் அளவிற்கு நம்மை ஆளாக்கி அதிகார மையத்தில் அமர்ந்து சொகுசாக வாழ்ந்து வருகிறான். இன்னொன்றை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? எஸ்சி எஸ்டி என்பது நாம் தாழ்த்தப்பட்டவர்களாம், பிசி என்றால் நாம் பிற்படுத்தப்பட்டவர்களாம், எம்பிசி என்றால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாம், எஃப்சி அதாவது இவர்கள் மட்டும் முன்னேறிய வகுப்பினராம். அதாவது நாமெல்லாம் எப்படி பார்த்தாலும் கீழானவர்கள் தானாம். எங்கே இவர்களை மட்டும் முன்னேறியவர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்காது என்பதால்தான் சில தமிழ் குடிகளையும் அதில் இணைத்துள்ளனர். அதிலும் அவர்கள் பிராமணர்களுக்கு கீழ் என்ற சூழலையே உருவாக்கியுள்ளனர். யூதர்களின் சூழ்ச்சிக்கு நமது அரசர்கள் எளிதாக துணை போனார்கள் என்று மட்டும் எண்ணிவிட வேண்டாம். யூத இனம் உலகிலேயே மிக கொடிய சதிகார இனம். ஆதிகால இந்திய மக்களுக்கு சதி செய்வது என்றால் என்னவென்றே தெரியாது. பல நூறு ஆண்டுகளாக சதி செய்த பிறகே மனு தர்மம் இங்கு அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த மனு தர்மத்தை தமிழ்நாட்டில் தீவிரமாக செயல்படுத்தியவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தாம் வித்யாரண்யன் என்ற உடுப்பி யூதனின் தலைமையில் கிபி 1336களில் தமிழினத்தை அடிமைப்படுத்தி ஆள வந்த விஜயநகர வடுக தெலுங்கு அரசு. இவர்கள் தமிழகம் முழுவதையும் கைப்பற்றி வேளாளர்களின் நிலங்களை பிடுங்கி தமதாக்கி கொண்டு
வேளாளர்களை நிலமற்ற தினக்கூலிகளாக்கினர். அன்று வரை வேளாளரை நம்பி வாழ்ந்த வணிக குலங்கள் அதன் பிறகு தெலுங்கு ஜமீன்களை நம்பி வாழும் சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இப்படியாக வண்ணத்தால் படிநிலைகளாக பிரிக்கப்பட்ட மக்களின் பொருளாதார பலமும் அதே படிநிலைப்படியே நிர்வகிக்கப்பட்டது. இதற்கிடையில் 1600களில் வணிகத்திற்காக வந்த வெள்ளையர்கள் சிறிது சிறிதாக இந்திய ஆட்சியை 1800களில் கைப்பற்றினர். வெள்ளையரும் இந்திய யூத பிராமணரும் ஒரே குலம் என்ற புரிதல் எட்டியதால் வெள்ளையர் ஆட்சி காலத்தில் பிராமணர்கள் ஏற்றம் பெற்று இந்த ஏற்றம் ஒரு கூட்டுச்சதியாக உருப்பெற்று இந்திய விடுதலை என்னும் பித்தலாட்டத்தால் பல மொழிவழி தேசியங்கள், அதாவது இன்று சனநாயகம் என்ற பெயரில் பிராமணர்களின் அடிமையாக இந்தியா என்ற பொய் தேசத்தில் வாழ்ந்து வருகின்றன. இந்த இந்திய நாடு உடையாமல் பாதுகாக்கவும் அதில் பிராமணரை கோலோச்ச RSS என்ற இரகசிய அமைப்பை வெள்ளைக்காரனே உருவாக்கினான். அதே வெள்ளைக்காரன்தான் தமிழர்கள் ஒருபோதும் மேலெழாமல் பார்த்து கொள்வதற்காக தமிழகத்தின் வந்தேரி ஆளும் வர்க்கமான தெலுங்கர்களை கொண்டு சுயமரியாதை இயக்கம் எனும் இரகசிய அமைப்பை உருவாக்கிச் சென்றான். அதுவே இப்பொழுது திராவிட இயக்கமாக பரிணமித்துள்ளது. RSS இயக்கமும் சுயமரியாதை இயக்கமும் சுதந்திரத்திற்கு சற்று முன்பு, அதாவது 1925இல் உருக்கொண்டன என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த தெலுங்கர்களை நாம் இனங்கண்டுவிடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கருத்தியல்தான் சாதி ஒழிப்பு. தமிழ்ச் சாதிகளை ஒழித்தால்தானே வடுகத் தெலுங்கன் நம்மையும் நம் மண்ணையும் ஆள முடியும். இதற்காகவே பெயருக்கு பின்னால் சாதி பெயர் போடுவது இழிவு என்ற பரப்புரையை தமிழ்நாட்டில் பல்லாண்டுகளாக, அதாவது இன்றும் செய்து வருகிறான். அப்படி இருந்தால்தானே தங்களின் அடையாளத்தை மறைத்து கொண்டு நம்மை ஆள முடியும். தமிழன் ஒன்று சேர்ந்து விட்டால் தங்களின் ஆட்சி கேள்விக்குள்ளாகும் என்பதற்காகத்தான் தமிழ்ச் சாதிகளுக்கிடையில் அவ்வப்போது சண்டையை தூண்டிவிட சாதி கலவரங்களை தங்களின் ஏஜெண்டுகளை கொண்டு இன்றும் அமல்படுத்தி வருகிறான். அப்படித்தான் வடக்கில் வன்னியர் பறையர் மற்றும் தெற்கில் தேவர் தேவேந்திரர் சாதி பிரச்சனைகள். கடந்த 700 ஆண்டுகளாக தமிழன் தமிழ்நாட்டை ஆளவில்லை என்ற உண்மையை உணருங்கள். மலையாளி கேரளத்தையும், கன்னடன் கர்நாடகத்தையும், தெலுங்கன் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழினத்திற்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்பதை என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? தெலுங்கர்களுக்கென்று 2 மாநிலங்கள் உள்ளபோது தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் திராவிடர் என்ற போர்வையில் அடிமையாக்கி ஆள்வதென்பது இவர்கள் எந்த அளவிற்கு கொடியவர்கள் என்பதை இனியாவது நாம் சிந்திக்க வேண்டும். தெலுங்கர்களுக்கு கீழ் அடிமையாக வாழ்வதென்பது நம் இனத்திற்கு ஏற்பட்டுள்ள இழுக்கு என்பதை அனைத்து தமிழர்களும் புரிந்து தெளிய வேண்டும். இந்த பதிவில் வரலாற்றை தொடர்பு படுத்தியே அந்தந்த குடிகளின் பெயர் காரணம் சொல்லப்பட்டுள்ளதே ஒழிய வெறும் சொற்களை கொண்டு அந்தந்த தமிழ் குடிகளின் வரலாற்றை நாம் சொல்லவில்லை என்பதை அனைத்து தமிழ் குடிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். முனைவர் திரு பாண்டியன் ஐயா ஆய்ந்து வெளியிட்ட பெரும்பான்மையான தமிழ் குடிகளின் வரலாற்றையும் அதனோடு பின்னி பிணைந்துள்ள சில தமிழ் குடிகளின் வரலாறுகள் மட்டுமே இங்கு தொகுக்கப்பட்டுள்ளன. மேலும் பல தமிழ் குடிகளின் பெயர்களை குறிப்பிடாததற்கு காரணம் நாம் அவர்களின் வரலாற்றை முறையாக ஆய்வு செய்யவில்லை என்பதால்தான். தெலுங்கர்கள் நம்மை ஆள்வதாலும் தமிழ் குடிகளின் ஒற்றுமையில்தான் உண்மையான தமிழர்களின் வெற்றி அடங்கியுள்ளதாலும் 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைமையில் தமிழராட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டதும் தமிழ்நாட்டின் பட்டியலில் உள்ள அனைத்து குடிகளும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அவற்றின் மூலம் தமிழ் குடிகள் எது என்பது வரையறுக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழினம் விடுதலை அடைய தமிழ்நாட்டில் தூய தமிழராட்சி ஏற்பட 5ஆம் தமிழ்ச்சங்கத்தில் இணைந்து சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 5ஆம் தமிழ்ச்சங்கத்தில் இணைய விரும்புவோர் விவரண பெட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இணைய வேண்டுகிறோம். தமிழ் குடிகளின் ஒற்றுமையை வலுப்படுத்தி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். நன்றி.